ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்களா, சரி லேட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சமையலை முடித்தேன். இன்னும் விசில் வரல. சரி அடுத்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி அதுக்குள்ளே ரிவ்யூ போட்டுடலாம். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு கைஸ்? எப்படி போச்சு? ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, அடுத்தவன் பொண்டாட்டிய நோட்டம் விடுறது, அப்படித்தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நடக்குது ஃபஸ்ட் சீனு சாப்பாடு செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் சீன்ஸ்லாம் மறந்து போச்சு. என்ன நடக்குது இவங்கெல்லாம் ஆதிக்கு வந்து ஞாபகம் வர்றதுக்காக காஞ்சிபுரம் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்பையும் இந்த கூமுட்டை பாரதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு இவளும் செய்ய மாட்டா, செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டா சனியை. சரிங்களா? உடனே வந்துட்டு ஆதி அந்த நேரத்தில் வர்றாப்புல. வந்தோடனே வந்து பாட்டி வந்து இந்த மாதிரி ஆதிக்கு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுக்கு போகிறதா இருக்கிறோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே போகலாம், குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஓகே சொல்லிடுறான். உடனே வந்து அப்பையும் ஆதிக்கிட்டேயும் அதெல்லாம் இப்போ வேணாங்க சார், அப்புறமா பார்த்துக்கலாங்க சார். எப்பறமா பார்ப்போம்மா நீ மோகரக்கட்டையை அழுமூஞ்சி மோகரக்கட்டையை பார்த்தே எங்களுக்கு ஜீவனெல்லாம் போகுது. இதயம் சீரியல் மேலே இருந்த நல்ல அபிப்பிராயமே எங்களுக்கு போச்சு. அது உன்னைய மாற்றினாங்க வேறு, எங்களுக்கு அப்பயே போயிடுச்சு. ஜானகிங்கிறேன் ஜனனி இந்த சீரியலை விட்டு போனாங்க, அப்பயே நாங்கள் பாதி ஆஃப் ஆகிட்டோம். அடுத்து நீ வந்த மூஞ்சியை பார்த்தாலே கடுப்பாகுது மனுஷனுக்கு. எங்கிட்ட இருந்து பிடிச்சாங்கன்னே தெரியல மூஞ்சியும் முகரையும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அப்பயும் வேண்டான்னு அவங்கிட்டையும் சொல்கிறான். சொன்ன உடனே அவன் வந்து என்னென்னமோ சொல்கிறான். கோயில்னா எல்லாம் நிம்மதியை தேடி தான் போவாங்க, நீங்கள் என்னங்க நிம்மதியே இல்லாமல் இருக்குது, கோயிலுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே அவன் சொன்னோடனே சரி ஓகேன்றான். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு இல்லாத பேச எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பையில் இங்கே ஒரு என்ன நடக்குது, அதாவது எல்லாம் நல்லா கிளம்புறாங்க, மேடம் மட்டும் சிம்பிளாக வர்றாங்க. யார்? கூமுட்டை பாரதி மட்டும் சிம்பிளாக வர்றான். உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு, அதான் பாட்டியை தான் மாற்றிட்டாங்களே. இந்த பாட்டி சொல்லுது, நாங்கள்லாம் கோயிலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பியிருக்கோம், நீ என்ன பெரிய ஆஸ்பத்திரியில் ஊசி போடுற மாதிரி கிளம்பியிருக்கேன்னு கரெக்டாக தான் கேட்டான். அவள் அதுக்கு கூட லாய்க்கு கிடையாது, ஊசி போடுற கூட அவள் லாய்க்கு கிடையாது, அது ஒரு கூமுட்டை. சரியா? உடனே வந்துட்டு எல்லாம் சொன்னோன்னே அப்பையும் யாரும் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறா. ஒரு வயசானவங்க நம்மளுக்கு நல்லது சொல்லுவாங்கன்ற அந்த எண்ணம் கூட அவளுக்கு இல்லைங்க. அவளுக்கு அவன் புருஷன் செத்துடக்கூடாது. சரியா? உயிரோடு இருக்கணும், எங்கேயாவது நிம்மதியாக இருக்கணும், அந்த ஒரு தாட்லேயே எவன் சொல்கிறதையும் அந்த சனியை கேட்கவே மாட்டேங்குது. உடனே வந்து ஆதி வந்து, என்ன பாரதி நாங்களாம் எப்படி வந்திருக்கோம், நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க, சிம்பிளாக இருக்கிறீங்க, கோயிலுக்கு போகிற மாதிரி கிளம்பி மினி கேட்ட வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு மனம் வந்து வண்டியெல்லாம் ரெடி பண்ணுறாப்புல. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் அக்கா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சொன்னோடனே அப்படியே ஒரு பட்டு சேரையில் அங்கேருந்து மேலேருந்து மேடம் நடந்து வர்றாங்க. அப்படியே இவர் இங்கேருந்து அப்படியே பார்க்குறாரு. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இதுன்னு நம்மளுக்கு ஒரு பாட்டை வேற போட்டு விட்டாங்க. டே ராசா அவளை பொறுத்தளவு தாண்டா நீ புருஷன், ஆனால் உன்னைய பொறுத்தளவு அவள் வெல்விஷர் ஃப்ரெண்டு. சரியா? உன் பொண்டாட்டி கிடையாது. ஏன்னா நீ இப்போ ஞாபகம் மருதி கேஸு, அவன் வந்து உன் ஃப்ரெண்டா மட்டும் பாருங்க சார், சரிங்களா? இப்படி பார்க்குறாப்புல, வாயில் சொல்லுதான் ஒன்று வடியில். உடனே வந்துட்டு எல்லாம் அப்படியே ஆன்னு பார்க்குறாங்க, என்னமோ காணாத கண்ட மாதிரி. அதுக்கப்புறம் கரெக்டாக கிளம்பையில் யார் மனோவுக்கு வந்து அதான் அந்த அபின்ற ஒரு லூஸ் இருக்குல்ல, அந்த லூஸை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எஜுகேஷனல் டூர் போகணும், நீ வாதா, நீ தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நீ வந்தால் தான் நான் போவேன், என்னை ஏமாத்தன்னு நினச்சேன்னா அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாப்புல. சொன்னே இங்கே வந்து மனோ வந்து சொன்னங்காட்டியும் பாட்டி சாரதா எல்லாருமே வேணாங்கிறாங்க. வேண்டாம், அந்த குடும்பத்தோடு நம்ம சண்டை போட்டு வந்துட்டோம், இனி நம்ம அங்கே போகிறது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்கிறத கேட்கணும்ல. அப்பயும் அந்த பாரதி லூஸ் என்ன சொல்கிறா, நீ போ மனோ, சரியா, நீ தான் கமிட்மெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் இம்மீடியட்டாக அவங்க என்ன இது பண்ணுவாங்க. ஆதி கூட சொல்கிறான், அட அவங்க ஏதாவது வச்சு மேனேஜ் பண்ணிக்குவாங்க, நீ குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறோம், நீ வாடா அப்படின்னு சொல்லி ஆதி கூட சொல்கிறாப்புல.
அப்பயும் இந்த கூமுட்டை எரும மாடு சனியை நீ போ மனோ, அவங்க இம்மீடியட்டாக என்ன அரேஞ்ச் பண்ண முடியும், அதனால் நீ போய்க்கோ. ஸோ சாமி, இந்த கூமுட்டையை வச்சுக்கிட்டு நாங்களும் நாடகம் பார்க்குறோம் பார், கருமண்டா. உடனே வந்துட்டு எல்லாம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவன் தான் அப்படி ஃபோன் பண்ணியிருப்பாள்ல, உடனே மனம் சொல்லியிருப்பான் இல்லையா, நாங்களாம் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகிறோன்னு. அதை அப்படியே அவங்க அன்னிக்காரிட்ட வத்தி வச்சுட்டான். அவங்க அன்னிக்காரி வந்து எப்பயுமே இவளை நோட்டை விட்றதே ஒரு வேலையாக வச்சுட்ருக்கா. அபியை யார் கூட ஃபோன் பேசுகிறா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா, சிஐடி வேலை பார்த்துட்ருக்குறா. சரியா, அண்ணி வேலை பார்க்கல, சிஐடி வேலை பார்த்துட்ருக்குறா. ஆனால் அவளும் ஒரு கூமுட்டை தான் கைஸ். மீனாவும் சுதாகரோட பொண்டாட்டியும் ஒரு கூமுட்டை தான். ஏன்னா அவளையும் அங்கே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மித்ராவும் சுதாகரும். அது ஒரு புள்ளப்பூச்சி, சும்மா அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது புள்ளப்பூச்சி. சரியா, உடனே வந்துட்டு நீ வந்து மனோக்கிட்ட தான் பேசுனேன்னு எனக்கு தெரியும், நீ என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அது என்னோடய பர்சனல், நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம், அதில் எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. சொன்ன உடனே கிளவி அங்கேருந்து வருது, என்னடி ஓ மதிப்பு இவ்வளோதானே, இந்த வீட்டில் ஓ ராஜ்யம் இவ்வளோதானே. ஐயோ சாமி, அப்படியும் ஒரு கிளவி இப்படியும் ஒரு கிளவி. சரி, அது பாசிட்டிவ் கிளவி, இது நெகட்டிவ் கிளவி. அப்படி தான் வச்சுக்கணும். ஸோ உடனே இதை கண்டிப்பாக உன் புருஷங்கிட்ட நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்தோடனே, இந்த மாதிரி அபி பண்ணுற வேலையே எனக்கு சரியாக படலை, அவன் மனோ கூட சுற்றிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாப்புல. அபியை பற்றி எனக்கு தெரியும், யாரையும் நீ தப்பான பார்வையில் பார்க்காத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே மித்ரா வந்து இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொன்னோடனே, ஏன் மித்ரா இன்னும் சாப்பிடல, மித்ரா மித்ரா அப்படின்னு கூப்பிட்றாப்புல. உடனே மித்ரா வந்தோடனே சொல்லணும்ல, ஏன்னா இவங்களாம் காஞ்சிபுரம் போகிறாங்க இல்லையா, அதை வத்தி வைக்கணும் இல்லையா, ஏன்னா அப்போ தானே வில்லிக்கான கேரக்டர் வந்து கோயிலில் ஏதாவது குழப்பம் பண்ண முடியும், நம்மளை கடுப்பேற்ற முடியும். அதனால் நம்ம மீனா பிள்ளைப்பூச்சி என்ன செய்யுது சொல்லிடுது, ஆமாம் அவன் எங்கே இங்கே இருக்கிறான், அவள் வந்து சாப்பிட்லையாமா, ஆதி ஏக்கத்தில் வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறா. அதாவது அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவன் வந்து லவ் பண்ணியிருக்கா, ஆனால் லவ்ன்ற பேரில் ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கிறான். அதுதான் உண்மை. அவளோடது வந்து உண்மையான லவ்வா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல கிஸ். சும்மா ஒரு ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் அவ்வளோதான். பார்த்தோன்னே லவ் வருதுன்னா அதெல்லாம் என்ன என்ன சொல்கிறது, கேள்விப்படுறதுக்கே கேனத்தனமாக இருக்குது. ஏர்போர்ட்டில் பார்த்த உடனே பிடிச்சி போச்சாமா, இது என்னது. அப்போ இருந்து அவன் வாழ்க்கையில் எல்லா தப்பையும் மித்ரா தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்ன கன்றாவிய கருமமும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சாப்பிடலையாமா, தூங்கலையாமா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்காமா, அதையே நினச்சி ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாப்புல. அவங்க அண்ணங்கிட்ட, நீ எது கவலைப்படாத, அவன் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாப்புல. உடனே நீங்கள் எங்கே போய் தேட போகிறீங்க, அவங்க எல்லாம் என்னது அந்த ஆதித்யாவுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு எல்லாம் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இந்த சான்ஸை எனக்காக பயன்படுத்திக்க போகிறேன்னா, நீங்கள் வேணாலும் பார்த்துட்டே இருங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மித்ரா அப்படியே ஒரு என்னமோ வீரமங்கையாட்டம் அப்படியே சபதம் எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் நம்ம இதயம் சீரியல் ப்ரோமோ வரும் இல்லையா ஜீ தமிழில், கீழே கமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பேசியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரே ஒரு கமெண்ட்ஸை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது ஞாபகம் வருது, ஞாபகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முதல்ல அவங்க எங்கே போகணும் அப்படின்னா, அவங்க ஹனிமூன் போனாங்க இல்லையா, அந்த ஹனிமூனில் என்ன நடந்தது, ஆதி மலையிலேருந்து கீழே விழுவான் இல்லையா, அதே மாதிரியே இப்பையும் போய் அந்த ஹனிமூனில் போய் ஏற்காடில் போய் அவனை மேலேருந்து கீழே தள்ளி விடுங்க, ஞாபகம் வந்து. கரெக்ட் தானே கைஸ்? எனக்கு அந்த கமெண்ட்ஸை படித்தோடனே சிரிப்பு தாங்க முடியல. கரெக்டாக போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அங்கே உண்மையிலே தான் மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பழைய நினைவுகளில் ஞாபகத்துக்கு வந்துடும். எப்படி இந்த மௌனம் பேசியதில் அவளை ஓயாவ பின்மண்டையிலே தான் அடிப்பாங்க, ஞாபகம் வந்துட்டு போகும் பாருங்க. அந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸை பாட்டு சிரிப்பே தாங்க முடியலையே. பையன்கிட்ட கூப்பிட்டு காமிச்சு அவனும் சிரிக்கிறான், கரெக்டாக போட்டிருக்காருமா அப்படின்னு சொல்லி. உண்மை தானே கேஸ், எதுக்கு காஞ்சிபுரம் போகணும், ஏற்காட்டில் போய் ஒரு தள்ளி விட்டா வேலை முடிஞ்சுது. மறுபடியும் ஞாபகம் வந்து பாரதி ஆதி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸாக பாட வேண்டியதானே. ஐயோ கடவுளே, இதயம் சீரியலே எப்படியோ என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே டன், நீ திங்கக்கிழமை ரிவ்யூவில் பார்க்கலாம் ஓகேவா, நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி காஞ்சிபுரத்தில் மித்ரா என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்கான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் அது சூப்பராக போயிட்டுருக்குது. சந்திராவுக்கு எதுக்கு எல்லாம் இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல, அது ஒரு கூமுட்டை, அந்த கூமுட்டைக்கு எதுக்கு இத்தனை பேர் பயப்படுறாங்கன்னு தெரியல. ஏன் சித்தினும் அவ்வளோ பெரியதா, ஐயோ சாமி.
அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் கைஸ். தங்கா அந்த விசில் நின்னோடனே அடுத்த சிம்மில் மட்டும் வச்சு சாப்பாடு விசில் வந்துருச்சு ப்ளீஸ். ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ண போகிறாங்களாமா. ஒரே நிமிஷம், சிம்மில் வையின்னு சொன்னேன். சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியா? ஸோ சிம்மில் வை. வெயிட் பண்ண விட்டுரு குட்டி. வேண்டாம் நீ விளையாடாது, நான் பார்த்துக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டல, நோ ப்ராப்ளம் போ. சரி ஓகே டன். அதுக்கப்புறம் வீரா சீரியல் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ண போகிறாங்களாமா. அதை வந்து மாறன் வந்து அவங்களுக்கு சாதகமாக மாத்திரதா சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஓகே, அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு. கெட்டி மேளம் உங்களுக்கே தெரியும், அஞ்சலி மாசமாக இருக்கிறாள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், வேறு வாரிசு. ஐயோ அப்பா சாமி, யாரா எடுக்கிறீங்க இந்த நாடகம்? செமையாக இல்லை, ஒவ்வொரு சீனும் மாசுடா, ஒவ்வொரு சீனும் மாசு. ஐயோ எனக்கு அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்படா வாரிசு போடுவாங்க? நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் கைஸ் அந்த சீரியலுக்கு. மெயினாக அந்த பாட்டியோட ஃபேன் ஆகிட்டேன். ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு வாரிசு சீரியல், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்க மாட்டேங்குது கைஸ், பார்க்கலாம். ஏன்னா தமிழ் தான் உண்மையான வாரிசு அப்படிங்கிறாங்க. இனி அதை வந்து என்னது ஜனாமா வந்து ஏதோ வெறுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அவளை ஏற்றுக்கணும்ல அந்த அம்மாலாம் புலம்புது. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு ஓடிட்டு இருப்பாங்களாட்டுருக்குது. அது சீக்கிரம் இப்போக்குள்ளே தெரியாது, லேட்டாக தெரியும். ஓகே, அப்புறம் மௌனம் பேசியதே இப்போ தான் ஓடிட்டுருக்கு, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இது என்னோடய ஃபேவரட் சீரியல் தான். சரி ஓகே கைஸ், வேறு என்ன, திங்கக்கிழமை பார்க்கலாமா? நீ காஞ்சிபுரத்தில் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். மித்ராக்கா என்ன பிளான் போடுதுன்னு தெரில. மித்ராவும் சுதாகர் சேர்ந்து என்ன பிளான் போட போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா மனோவும் இங்கே வந்துட்டான். மனோ இருந்தால் கூட ஏதாவது சமாளிப்பான். மனோவும் இங்கே அபி கூட போக போகிறான். அப்போ அங்கே ஏதோ கலவரம் நடக்க போகுது. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாய். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அப்புறம் வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே, தெரில கைஸ், மறந்துட்டேன். சரிங்களா? சரி ஓகே, நான் போய் சாப்பாடு என்னாச்சுன்னு தெரில. பையன் வேறு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்கிறான். நான் மண்டே பார்க்கலாம். ஓகே, பாய்.